எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரைசேரி பணம் திருடப்பட்டமை குறித்து இன்றைய தினமே விவாதிக்க வேண்டும் என்ற யோசனையை இன்று முற்பகல் முன்வைத்தனர். இதற்காக இன்று பிற்பகல் 3:30 முதல் 5 மணி வரையான காலப்பகுதியை பெற்றுக் கொடுக்க ஆளும் கட்சி உடன்பட்டது. எனினும் தமக்கு இன்னும் அரை மணித்தியாலும் நேரம் தேவை என எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தினர். நிலைய கட்டளை 19(2) 20 உறுப்பினர்கள் எழுந்து நின்று இந்த அவசர விவாதத்தை வழங்குமாறு மீண்டும் கோருகின்றோம். சபை நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னரே நீங்களும் எனக்கு தெரிவித்திருக்க வேண்டும். எனினும் நான் ஆளும் கட்சியிடம் இது குறித்து வினவுகின்றேன். இன்றைய பார்லமெண்ட் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலேயே இந்த யோசனை முன்வைக்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 முதல் 5 மணி வரையில் விவாதத்திற்கு நேரத்தை வழங்க நாங்கள் தயார். இது பார்லமெண்ட் உறுப்பினர்களின் உரிமை. சபாநாயகர் அவர்களே, நாம் மிகவும் தெளிவாக ஒன்றை கூற வேண்டும். உங்களை அவமதிக்கும் வகையில் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பில் நீங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு இவ்வாறு செயற்பட முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி, அமருங்கள். 3:30 முதல் 5:30 வரையாவது இந்த வாய்ப்பை வழங்குங்கள். அந்த அரை மணித்தியாலத்தை நீக்க வேண்டாம். இன்று 5 மணி வரை மட்டுமே பார்லமென்றம் நடைபெறும். அதற்கு பிறகு சபையை ஒத்திவைக்க வேண்டும். இன்று 5 மணி முதல் 5:30 வரை சபை ஒத்திவைப்பு வேளை கேள்விகள் உள்ளன. அந்த நேரத்தையும் இதற்கு வழங்கி 2 மணித்தியாலங்களை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 5 மணி முதல் 5:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு வேலை கேள்விகள் உள்ளன. இவை பாராளுமன்ற விவகார குழுவில் எட்டப்பட்ட முடிவுகள். உங்களால் இவ்வாறு நிலையியல் கட்டளைகளை மீற முடியாது. பிற்பகல் விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னரும் எதிர்க்கட்சியினர் மீண்டும் அரை மணித்தியால நேரத்தை கோரி விவாதத்தில் ஈடுபட்டனர். சபையை திட்டமிட்டபடி 5:30 நிறைவு செய்து இந்த விவாதத்திற்கு 2 மணித்தியாலங்களை வழங்க முடியும் அல்லவா? இதனை அறிய விரும்புகின்றேன். காலையில் கலந்துரையாடு உடன்பட்டதற்கு அமையவே சபையை முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளது. அரை மணித்தியாலத்திற்கு முன்னதாக சபையை நிறைவு செய்யாமல் இன்று நிறைவு செய்ய வேண்டிய நேரத்திலேயே முடிக்க முடியும் அல்லவா? அதனையே நான் கேட்கின்றேன். சபாநாயகர் இருந்தபோது 5 மணிக்கு சபை நிறைவடையும் என்பதை தெளிவாக கூறினார். எனவே அந்த உடன்பாட்டுக்கு அமையவே நாம் செயல்பட வேண்டும் என கருதுகின்றேன். இந்த விவாதத்திற்குரிய நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நேரத்தை வீணடிக்காமல் விவாதத்தை ஆரம்பிப்பதே சிறந்தது என முன்மொழிகின்றேன். அந்த அரை மணித்தியாலத்தையும் எடுத்துக்கொள்வோம். அரை மணித்தியாலம் லாலனா. விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னணி தலைவர்கள் பலர் அதில் பங்கேற்கவில்லை. எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்கு விவாதத்தின் ஆரம்ப அறிமுகத்தை நிகழ்த்திவிட்டு உரையாற்றும் சந்தர்ப்பத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பருக்கு வழங்கினார். නිසාම් කාරියප්ප මන්ත්‍රීතුමාට පළමු අවස්ථාව දෙන්න කියලා පුතුමාගෙන් ඉල්ලා හිටිනවා. මේ මුදල් කාරක සභාවට இந்த நிதிக்குழுவுக்கு நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினரை நாம் அழைத்தோம். இதன்போது நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் செயலாளர் பேசுவதை பார்த்தார். இப்போது நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் செயலாளர் பேசுவதை பார்த்தார். நிதி ஒழுக்கு விதிகள் அமைச்சுக்கு பொருந்தாது என்பது போன்றே காணப்படுகிறது. இறுதியில் வரிகளை அதிகரிப்பதன் மூலமே இந்த பாரிய திருட்டின் நட்டத்தை ஈடு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த மரணம் குறித்து எமக்கு நியாயமான சந்தேகம் எழுகிறது அல்லவா? அது மட்டுமல்ல, இதில் சந்தேகம் உள்ளதாக அவரது மனைவி கூறுகின்றார். அந்த மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக அவர் கூறுகின்றார். 88, 89 காலப்பகுதிகள் செய்த கொலைகளை பார்க்கும் போது இது என்ன? 2.5 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்ற விடயத்தை நாம் எந்த இடத்திலும் நிறுத்தவில்லை. அது குறித்து தேடுவதையும் நிறுத்தவில்லை. அதனை தேடுகிறோம். செய்தவர் யார் என்று கண்டுபிடிக்கப்படும். யார் தவறு செய்தாலும் அந்த திருடர்களை கண்டுபிடிப்பதும் நாமே. அவர்களை தண்டிப்பதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதும் எமது அரசாங்கம் காலத்திலேயே என்பதை முதலில் கூறிக்கொள்ள வேண்டும். 20 அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 28 நீதிமன்றத்தில் பி அறிக்கை தாக்கல் செய்யப்படும். ஆஸ்திரேலிய பெடரல் போலீசாருடன் எமக்கு ஒரு ஒப்பந்தம் உள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களின் ஒத்துழைப்பும் இந்த விசாரணைகளுக்கு கிடைக்கும். அதேபோல் இந்த விசாரணையின் பல பகுதிகள் அமெரிக்காவின் FBI-யின்
உதவியுடன் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் எதிர்க்கட்சி எப்போது இதற்காக துடிக்கத் தொடங்கியது? ஏப்ரல் 18ஆம் திகதியிலிருந்தே இதனை செய்கின்றார்கள். ஆனால் நாம் மார்ச் 22ஆம் திகதி முதல் ஏப்ரல் 18ஆம் திகதி செய்ய வேண்டிய வேலைகளை செய்து விசாரணைகளை முன்னெடுத்து தேவையான வழித்தடங்களுக்கு கொண்டு வந்த பின்னரே இந்த எதிர்க்கட்சியின் சிதைவுகள் கும்பல் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தது போல் குதிக்கின்றது. அரசாங்கம் இதனை மறைக்க முயல்வதாக முணுமுணுத்துக் கொண்டு ஓடுகின்றார்கள். இந்த முணுமுணுப்புகளுக்கு காரணம் நாம் செய்த ஒன்றல்ல, அவர்களுக்கு வரவிருக்கும் வழக்குகள். அதனையும் சொல்லாமல் இருக்க முடியாது. 2016-17 காலப்பகுதியில் கறவை பசுக்கள் கொண்டு வரப்பட்டன. ஹாரிசன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சம்பந்தப்பட்ட இதில் ஏற்பட்ட நட்டம் $10.6 மில்லியன். 2016 நடந்தவற்றுக்கு நாம் இப்போது 2020 விசாரணை செய்கின்றோம், சாட்சியங்களை தேடுகிறோம், வழக்கு தாக்கல் செய்கிறோம். அடுத்ததாக கப்ரால் சம்பந்தப்பட்ட கிரேக்க பிணைமுறி வழக்கு. நாட்டுக்கு $12.6 மில்லியன் நட்டம் ஏற்பட்டது. அந்த சிதைவு துண்டுகள் அப்போது எங்கே இருந்தன? பேசினார்களா? இல்லை. கோட்டாபயவிற்கும் மஹிந்தவிற்கும் பயந்து கட்டலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அஜித் நிவாட் கப்ரால் ஊடாக இமாம் சுபைருவை பயன்படுத்தி சிஐஏவிற்கு $6 மில்லியன் வழங்கப்பட்டது. அது குறித்து விசாரணை செய்வது யார்? நாமே அதனை செய்கின்றோம். சாட்சிகளை கண்டுபிடிப்பதும் நாமே, வழக்கு தாக்கல் செய்வதும் நாமே. அத்துடன் கிங் நில்வலா திட்டம், அந்த $4000 மில்லியன் தொடர்பான கோப்புகளை மீண்டும் திறந்து எமது அரசாங்கத்தின் காலத்திலேயே விசாரணை நடத்தப்படுகிறது. €63.8 மில்லியன் பெறுமதியான படல்கம திட்டம், SB திட்டம் என அந்த மோசடிகள் குறித்து இப்போது நாம் விசாரணை செய்கின்றோம். அதேபோல் வீடமைப்பு அதிகார சபை, ஏர்பஸ் மோசடிகள் உள்ளன. இன்னும் பாராளுமன்றத்தில் சொல்ல தேவையில்லாத பல விசாரணை. அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். இந்த வருட இறுதியில் முணுமுணுக்க வேண்டாம். ஆனால் இந்த மரணத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது மிகவும் இழிவானது, அருவருப்பானது. இந்த மரணத்தால் துன்பப்படும் ஒரு குடும்பம் இருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இங்கே இல்லாவிட்டாலும் அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏன், அவரது அரசியலுடன் நாம் உடன்படவில்லை. ஆனால் அவர் ஒரு மனிதன், ஊடகவியலாளர் ஒருவர். மைக்கை பிடித்துக் கொண்டு இதனை ஒரு கொலையாக சித்தரித்து சில அருவருப்பான கேள்விகளை கேட்டபோது ஹர்ஷடி சில்வா என்ன சொன்னார்? அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் அது பற்றி இப்போது பேச தேவையில்லை என்றார். அரசியலில் உடன்பாட்டில்லை, ஆனால் அத்தகைய ஒரு மனிதர் அந்த பக்கம் இருப்பது குறித்து அவருக்கே கூச்சலாக இல்லையோ தெரியவில்லை. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தனது கணவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக குளியாப்பிட்டிய நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொய் சொல்லாதீர்கள். குளியாப்பிட்டிய நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கம் B-88-575-2026 சுகாதார பணிப்பாளர் நாயகத்திற்கு குளியாப்பிட்டிய நீதிவான் அனுப்பிய 2026 4ஆம் மாதம் 30ஆம் தேதி இடப்பட்ட கடிதத்தை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். அந்த அப்பாவி மனிதர் இறந்துவிட்டார். அது அந்த குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அவமானம். உண்மையை தெரிந்து கொள்வது எமது கடமையாகும். இவ்வளவு பாரதூரமான சம்பவம் நடந்து அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுவது பற்றி இந்த நாட்டின் நீதி அமைச்சருக்கு தெரியாது. அப்படியானால் இதற்கு பதிலளிக்க வேண்டிய நீதிமன்றமே இருக்க வேண்டும். வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த எழுத்துப்பூர்வமான முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். அது உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்றைய தினமே நிதியமைச்சர் இது தொடர்பில் தொழில்நுட்ப விசாரணை குழு ஒன்றை நியமிக்கிறது. மார்ச் 10 மற்றும் ஏப்ரல் 10ஆம் தேதிகளில் கிடைத்த குழு அறிக்கைகளின் அடிப்படையில் தான் 4 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றார்கள். உங்களுக்கு இந்த சம்பவம் பற்றி ஏப்ரல் 22ஆம் தேதி தான் தெரிய வந்தது. நாங்கள் 1 மாத காலத்துக்கு மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம், சர்ட் நிறுவனம் மற்றும் நிதியமைச்சில் உள்ள விசாரணை என ராஜதந்திர மட்டத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் இணைந்து இந்த சம்பவம் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். எங்கே தவறு நடந்தது, குறைபாடுகள் எங்கே ஏற்பட்டன என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய குறைபாடுகள் மீண்டும் ஏற்படாதவாறு சைபர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அது மட்டுமன்றி இந்த பணத்தை மீண்டும் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இவ்வாறானதொரு செயல்முறையில் தான் நாம் இருந்தோம். இது உங்களுக்கு புரியவில்லை. உங்களால் இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? 2015 மத்திய வங்கி பிணைமுறி மோசடி நடந்த போது உங்களின் தற்போதைய தலைவரான ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்தார்? சிறிகோத்தவிலிருந்து 3 சட்டத்தரணிகளை கொண்டு ஒரு குழுவை நியமித்தார். ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் அதை மறைக்கத்தான் பார்த்தீர்கள். ஆனால் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் தொடர்பில் அந்த மரணத்தை நீங்கள் எவ்வளவு கேவலமாக பிரசாரம் செய்ய முயற்சிக்கின்றீர்கள். இந்த மரண விசாரணை தொடர்பாக இயற்கையான மரணம் அல்லாத எதனையும் சந்தேகத்துக்கிடமான மரணமாகத்தான் விசாரணை ஆரம்பிக்கப்படும். இதனை பிடித்துக் கொண்டு சந்தேகங்களை உருவாக்க பார்க்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் ஒரு பொய் சொன்னீர்கள். இது தொடர்பாக நீங்கள் சொல்லுவதெல்லாம் முழுமையான பொய். மனைவி சந்தேகம் என்று கூறிய விடயம்
இப்போது பாராளுமன்றத்தில் இல்லாத இருவர் இதுகுறித்து ஊடகங்களூடாக கருத்து தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கப்படும். ஏனெனில் அந்த உறவினர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ரங்க ராஜபக்சவின் உறவினர்கள் இந்த கூற்றுக்களினால் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் என்று குடும்ப உறுப்பினர்கள் தானம் வழங்குகின்றார்கள். கருத்து சுதந்திரம் என்பது பொய் சொல்வதல்ல. தானம் முடிந்தவுடன் அந்த உறவினர்கள் வந்து முறைப்பாடு செய்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. அரசாங்கத்தின் மோசடி என்பதனையே விவாதத்தின் போது தொடர்ந்து முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. எதிர்க்கட்சியினர் விடயங்களை கூறினர். எனினும் அரசாங்கம் அதற்கான அளித்து வருகிறது. எனினும் எதிர்க்கட்சிகள் உரையாற்றிய 5-6 பேரை தவிர யாரும் சபையில் இருக்கவில்லை. அரசாங்கத்துக்கு சிறந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருந்தனர். அதனை நாம் சிறப்பாக பயன்படுத்தினோம். இந்த விடயம் தொடர்பில் சரியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் பின்னர் உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும்.